அருகே கவுண்டனூர் என்ற பகுதியில் வசித்து வருபவர் 39 வயதாகிய பசுபதி. இவருக்கு திருமணமாகி 35 வயதில் லக்ஷ்மி என்ற மனைவி உள்ளார். இந்நிலையில்தான் பசுபதி அவரது உறவுக்கார 15 வயது சிறுமி வெண்ணிலாவிடம் தவறாக பழகி வந்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அவர் அந்த சிறுமியிடம் உடலுறவு வைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் இந்த உடலுறவு குறித்து அவரது மனைவி லக்ஷ்மிக்கு தெரிய வந்தது. இதனால் அவர் கோபத்தின் உச்சிக்கு சென்றார். இதையடுத்து தனது கணவர் பசுபதிக்கு பாடம் புகட்ட வேண்டும் என நினைத்தார். இதற்காக பசுபதியின் ஆணுறுப்பை வெட்டிவிட திட்டமிட்டார். இதற்காக அவர் தனியே திட்டம் ஒன்றையும் வகித்து வந்துள்ளார். அதன்படி பசுபதிக்கு மயக்க மருந்து கொடுத்துவிட்டு அவர் மயங்கிய பிறகு ஆணுறுப்பை வெட்ட திட்டமிட்டுள்ளார். திட்டமிட்டபடியே அவர் தனது கணவர் பசுபதிக்கு மயக்க மருந்து கலந்த உணவை கொடுத்தார். அதனை சாப்பிட்ட பசுபதி மயங்கவே லக்ஷ்மி அவரது ஆணுறுப்பை வெட்டியுள்ளார். அதன் பிறகு பசுபதியின் ஆணுறுப்பை வெட்டிய நிலையில் அதை செல்போனில் போட்டோவாக எடுத்து வைத்துக் கொண்டுள்ளார். பிறகு அந்த ஆணுறுப்பை அவரது மனைவி லக்ஷ்மி கழிவறையின் உள்ளே போட்டுவிட்டு தண்ணீரை ஊற்றியுள்ளார். இந்நிலையில்தான் மயக்கம் தெளிந்த நிலையில் பசுபதிக்கு தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். மனைவியால் தனக்கு நேர்ந்த கொடுமையை அருகே உள்ளவர்களிடம் கூறி கதறி உள்ளார் பசுபதி. இதையடுத்து அவர்கள் பசுபதியை மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வந்துள்ளனர். இதற்கிடையே அவரது மனைவி லக்ஷ்மி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். போலீசார் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் உறவுக்கார சிறுமியுடன் உறவு வைத்திருந்தார். அதனால் மயக்க மருந்து கொடுத்து அவரது அந்தரங்க உறுப்பை வெட்டினேன். மேலும் அந்த உறுப்பை வைத்திருந்தால் அவர் மருத்துவ சிகிச்சை மூலம் மீண்டும் அதனை சேர்த்துவிட முடியும். இதனால் தான் கழிவறையின் உள்ளே போட்டுவிட்டேன் என தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கோவையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.